உனக்கு கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்ற ஆயத்தம், பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா அப்படின்றதுல நீ மறந்துடாத. தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் உன்கிட்ட என்ன பேசுறாரோ நீ ஜெபிக்கும் பொழுது, உன்னுடைய ஊழியக்காரர்கள் இங்க வந்து செய்தி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்கிட்ட சொன்னார்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீ அதை நிறைவேறும்படி ஜெபிக்கணும். அது நீ ஜெபம் பண்ண கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி தருவார். ஒருவேளை நீ உனக்கு வந்த தீர்க்க தரிசனத்தை அற்பமா நீ என்னன்னா, உனக்கு ஒன்றும் ஆண்டவருக்கு ஒன்றும் லாஸ் இல்லை. நீ எங்க இருக்கணுமோ அங்க போய் இருக்க மாட்ட, நீ இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே இருப்ப. ஸோ கர்த்தர் உங்ககிட்ட பேசுறதுல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ அசதியா இருந்தா தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். ஒன்று சொல்றேன், ஆயத்தம் இல்லாத மனுஷன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ இருக்கிற வண்ணமாகவே இருப்பாய். Where there is no vision, the people will perish. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போனார்கள். உனக்கு ஆலோசனை கர்த்தர் கொடுத்து உனக்கு இதை செய்யறேன்னு சொன்னார்னா அது நிறைவேறும் வரையிலும் நீ அதை ஜெபித்து துதித்து நீ அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படணும்.